Okay, guys, welcome back to my channel and welcome to the part 2 of the previous video. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா பெங்களூருக்கான ரிவ்யூவும் கொடுத்துருப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் கோகுலம் கிராண்ட் அதுக்கான ரிவ்யூவும் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தது ஈகல் ஐ வியூ ஆஃப் பெங்களூர் சிட்டி ஃப்ரம் தி கோகுலம் கிராண்டோட 10th ஃப்ளோர். சரிங்களா? ஸோ அதாங்க போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன் இந்த பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பற்றி பேசுவேன். அபவுட் ஹோட்டல் புக்கிங். ஹோட்டல் நீங்கள் புக் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஹோட்டல் புக்கிங் போதாக இருக்கட்டும், ஹோட்டல் புக் பண்ணதுக்கப்புறமா இருக்கட்டும், சில பல விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சில பல டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். நான் வந்து சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயிலாக பேசலாம். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடியோ தான் போகும். ஸோ அப்படியே டீட்டெயிலாக கேளுங்க. போகலாமா? வாங்க மக்களே, லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே மொபைலில் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து அப்படியே படிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்றது, ஹோட்டலுக்காக நான் என்னடா பேசாமல் மேட்ரு, நான் ஹோட்டல் புக் பண்ணிட்டேன், அதான் அப்படியே போகிறேன், அப்படியே ஸ்டே பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு கேர்ஃப்ரீயான பர்சனாக இருந்ததுங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேங்க. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில ஆளுங்க இருப்பாங்க. என் தம்பி அப்படி தான், ஏதோ புக் பண்ணுமா போகணுமா, அப்படியே எனக்காவது ஹோட்டலில் புக் பண்ணுமா போகணுமா அப்படின்ற மாதிரி ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரியே நீங்கள் ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ தான். பட் அதை தாண்டி இல்லை நான் சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான்லாம் அனுபவிச்சிருக்கேங்க. சில விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். அங்கே போயிட்டு தான் நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரிப் போகிறதே, நம்ம வந்து ஒரு ட்ரிப்போ இது மாதிரி ஏதாவது ஸ்டே போகிறதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான், ஒரு ஜாலிக்காக தான் போகிறதே. பட் அப்படி போயிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ஜாய் பண்ணலை, ஸ்ட்ரெஸ் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அந்த ட்ரிப்பு போகணும் இல்லையா? அதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அதை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் மக்களே. அதுக்கு தான் இந்த சில பாயிண்ட்ஸ் அண்ட் வியூஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இது வந்து ஒரு 3ஆக நான் டிவைட் பண்ணிக்கிறேன் மக்களே. 3 அந்த சென்ஸ் எப்படின்னா 3 பகுதியாக டிவைட் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் புக்கிங் அண்ட் வைல் புக்கிங். அதாவது புக்கிங் பண்ண ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்கள் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஹோட்டல் புக் பண்ணும்போது என்னென்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அண்ட் ஹோட்டல் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹோட்டல் புக்கிங் ரிலேட்டட் என்ன பண்ணணும், அண்ட் ஹோட்டல் ரீச் பண்ணும்போது என்னென்னங்க பண்ணணும். ஸோ இதான் கைஸ் நம்ம சொல்கிறேன், இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் செக் அவுட் உருப்பட. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு நல்ல ஹோட்டலை நீங்கள் புக் பண்ணணும் மக்களே. எப்பவுமே என்ன வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல் புக்கிங்ன்றது மேட்டர்ஸ், பர்சன் டு பர்சன், சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொலீக்ஸோ இல்லை வந்து ஒரு கொலீக்ஸோடு விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி லோக்கல் பீப்புளோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆண்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஹோட்டல் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ஹட்டு மாதிரி போட்டு அது கூட நீங்கள் ஒரு கூட கேம்ப் மாதிரி போடுவாங்களா, அது மாதிரி போட்டு கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. தட் இஸ் ஆல் ஃபைன். பட் ஆனால் அதை நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறீங்க, அம்மா அப்பா ஒய்ஃபு பசங்களோட, இப்படி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு டீசெண்டான ஹோட்டல் நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே. நிறைய பேர் அதெல்லாம் திங்கே பண்ண மாட்டாங்க. ஏதோ எடுத்துமா கவுத்துமான்னு சொல்லிட்டு துபாக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஹோல் ஃபேமிலி அவசரப்படும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து, அதுக்கு நான் உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எடுக்க சொல்ல, நிறைய குட்டி குட்டி ஹோட்டல்ஸும் இருக்குது. அந்த நல்ல ஹோட்டல்ஸை எடுத்து பார்த்து டிசைட் பண்ணணும். அதான் இப்போ டீட்டெயிலாக அப்புறம் நான் உங்களுக்கு போக சொல்கிறேன், அந்த ஹோட்டல் டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ஹோட்டலாக நீங்கள் டிசைட் பண்ணி எடுங்க மக்களே. டிபெண்டிங் அப்போ வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், கரண்ட் கண்டிஷன், நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த சென்ஸ் யாரோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் தான் ஹோட்டல் புக்கிங் நீங்கள் பண்ணணும் மக்களே. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாஷான ஏரியாவில், அதாவது ஒரு சிட்டி சென்டர், அதாவது டவுன் சென்டர் டு சிட்டி சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வால்பாறையோ இல்லை கொடைக்கானலோ நீங்கள் போகிறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்பாறை கொடைக்கானல் கூட ஒரு சேஃப் தான். சில அன்சேஃபான சில இடங்கள் நீங்கள் போய் ஒரு ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அங்கே எங்கே ஊர் இருக்கோ அங்கே பார்த்து ஹோட்டல் எடுங்க மக்களே. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஸ்டே பண்ணுறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இப்போ நான் ஸ்டே பண்ணிக்கிறது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்க இந்த ஹோட்டல் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனால் எல்லோரும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. மோர் தென் லைக் 5,000 7,000 பே பண்ணி அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவ்வளோதான் நான் அஃபோர்ட் பண்ண முடியாது, நல்லா 1000 rupees 1500 தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கூட டீசெண்டான ஹோட்டல்ஸ் எடுங்க மக்களே. லாட்ஜு இது மாதிரி தேவை சொல்கிற ரொம்ப மோசமான ஹோட்டல்ஸும் எடுக்காதீங்க. டீசெண்டான ஹோட்டல்ஸ் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா சிட்டியில் இருக்கும். ஸோ சிட்டி நான் சொல்கிறது வந்து டவுனில், எஸ்பெஷலி அது ஊருன்னு சொல்லுவாங்களே, அது ஊர் பகுதியில் இருக்கிற ஹோட்டலில் எடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி தில்லுமுல்லு பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நான் சொல்கிறேன், நிறைய நீங்கள் படங்களில் பார்க்குறீங்களே அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. கிட்னாப்பிங் இல்லை வந்து எக்ஸ்டார்ஷன், இந்த மாதிரி சொல்கிறது ஸ்பை கேம் வச்சுலாம் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் தி சிட்டியில் நீங்கள் ஒரு ரிமோட்டான ஏரியா எடுத்திங்கன்னா
இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரிமோட்டான இருக்கிற ஹோட்டல்ஸை புக் பண்ணாதீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுனில் இருக்கிற ஹோட்டலில் பார்த்து புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் மக்களே. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. தட்ஸ் ஆல்சோ நீட்ஸ் பி கன்சிடர் வைல் புக்கிங் எ ஹோட்டல். 3வது பாயிண்ட்டு, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் புக்கிங் பண்ணுறீங்கன்னா வெல் அட்வான்ஸாக பண்ணுங்கள். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் டைம், நான் சொல்கிற மாதிரி கம்பைன்ட் ஹாலிடேஸ், அப்புறம் சம்மர் வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன், தசரா, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கே பிளான் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் கோயர்ஸ், நம்ம நல்லா நிறைய பேர் ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படின்றதுனால லீவ் கிடைக்காது. இப்போ நான் நான் இங்கே வந்திருக்கிற பெங்களூரே 2 நாள் தான். ஆக்சுவலாக வந்து 4 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் வந்திருக்க இண்டிபெண்டன்ஸ் டேவோட கம்பைன் பண்ண லீவ். நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, சண்டே. இதே ஒரு கார்ப்பரேட்டில் இருந்தாங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாள் லீவ் போட்டால் போதும். பட் என் தம்பிக்கு 2 நாள் லீவ் எடுக்க முடியாது. அதாவது அவனுக்கு வந்து இன்றைக்கும் லீவு, இன்றைக்கும் ஒர்க்கிங்கு, நாளைக்கும் ஒர்க்கிங்கு, சண்டே தான் லீவு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அப்படின்றதுனால அவனால் 2 நாள் லீவ் எடுக்க முடியாது, 1 நாள் தான் லீவ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் லீவ் எடுத்திருக்கான். நாளைக்கு அவன் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதுமாதிரி நெருக்கடியாக தான் வந்து மாட்டிருக்கு பேசிக்கலாகவே. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்பைன் லீவ்ஸில் போவாங்க. நான் சொல்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவோட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு ஒரு 4 நாள் கம்பைன் லீவாக ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் போகும்போது நான் சொல்கிற மாதிரி ஊர் சுற்றும் போது ஆப்வியஸாகவே இந்த ஃபெஸ்டிவல் டைம் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது கைஸ். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ ஹோட்டல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெக்காத மூமெண்ட்டில் பண்ணாமல் கொஞ்சம் வெல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹோட்டலே கிடைக்கும். இல்லைனா ரொம்ப நெக்காத மூமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க, அதுவும் மாதிரி லீவ் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய வாட்டி என்னோடய ட்ரிப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல் இன் அட்வான்ஸாக புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அடுத்தது, எஸ், ஹோட்டல் புக்கிங் மட்டும் தேவையில்லை. ஹோட்டல் புக்கிங்கை தாண்டி ஆப்வியஸாக வந்து இந்த ஃப்ளைட்டோ ட்ரெயினோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் காரில் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃப்ளைட்டு, ட்ரெயின் இதில் நீங்கள் புக் பண்ணணும்னா இதையும் பார்த்து கோஆர்டினேட் பண்ணி புக் பண்ணுங்க மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, ஹோட்டல் புக் பண்ணிட்டு ட்ரெயினை புக் பண்ண மறந்துடக்கூடாது. இல்லை ஒரு ட்ரெயினை புக் பண்ணுறீங்கன்னா உடனே ஹோட்டல் புக் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினை புக் பண்ணிட்டு ஹோட்டல் புக் பண்ணாமலே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்காத மூமெண்ட்டில் நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிட்டு ஹோட்டலே கிடைக்கலன்னா, இல்லை ஹோட்டல் புக் பண்ணிடுறீங்க, ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு நெக்காத மூமெண்ட்டில் ட்ரெயின் புக் பண்ணலாம், ஃப்ளைட் புக் பண்ணலாம், ஃப்ளைட் அண்ட் ட்ரெயின் கிடைக்கலன்னா ஹோட்டல் புக்கிங் வேஸ்ட்டில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து கம்பைண்டாக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் அப்படியே நெருக்கமாக இருக்கும்போது அப்படி ரெண்டுமே சேர்த்து பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு பெட்டர். இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், கோஆர்டினேட் ப்ராப்பர்லி அண்ட் தென் புக் அக்கார்டிங்லி. ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு புக்கிங்க்கு முன்னாடி ஞாபகம் வேண்டிய விஷயங்கள். இப்போது அங்கே புக்கிங் போயிடலாம். புக்கிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நிறைய ஆப்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஆப்ஸே நிறைய வந்துருச்சு பார்த்திங்கன்னா. இப்போ இந்த GoIBIBO இருக்குது, மேக் மை ட்ரிப் இருக்குது, அகோடா இருக்குது, அப்புறம் வீகோ இருக்குது. இது மாதிரி எக்கச்சப்பான ஆப்ஸ் வந்துருச்சு. தண்ணி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணாலே போதும், அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்துடும். ஸோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் இதில் சில புக் பண்ண கூட சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கு. என்னன்னா, ஃபஸ்ட் திங், அந்த ஹோட்டல் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் கண்ணில் மாட்டுது. இப்போ நம்ம தங்கிக்கிற இந்த கோகுல் கிராண்டே வச்சுக்கோங்களேன். இந்த கோகுலம் கிராண்ட் ஹோட்டல் மாட்டுது. இந்த கோகுல் கிராண்ட் வந்து நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவ்யூ வந்து படித்து பாருங்கள் மக்களே. டிஃப்ரெண்ட் இடத்துல கூகுளில் இருக்க ரிவ்யூ, மேக் மை ட்ரிப்லேயே ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு யூசர் ரிவ்யூ ஆல்ரெடி தங்கினவங்களுக்கான ரிவ்யூஸ் படித்து பாருங்கள், நல்லா இருக்கா சர்வீஸு அப்படின்றது நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? அதை தாண்டி 2வது திங், ஸோ ஃபஸ்ட்டு அதை தாண்டிட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சுட்டு நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ புக் பண்ண போகுது ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க, ஆப்பில் போய் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே டக்குன்னு கவுத்துமான்னு சொல்லிட்டு புக் பண்ணிடாதீங்க. சில விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பஃபே உள்ள, லைக் பிரேக்ஃபாஸ்ட் உள்ள ஹோட்டலாக பார்த்து அந்த புக்கிங் எடுங்க. நீங்கள் ஒரு ஹோட்டல் புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹோட்டலில் ஒரு ரூம் புக்கிங் எடுக்கும்போது 2 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட்னு காட்டும். முடிஞ்ச வரைக்கும் வித் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. இல்லை நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புக் பண்ணுங்கள். அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டியது இருக்குது மக்களே. இப்போ ஹோட்டலுக்கு நீங்கள் புக் பண்ணும்போது கேட்டுக்கிட்டு பண்ணால் பெட்டரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் போய் அப்படி டக்குன்னு புக் பண்ணிடாதீங்க. அந்த ஹோட்டல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த நம்பர் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல் ரிசப்ஷனே கால் பண்ணிட்டு, பிரதர் நான் வந்து புக் பண்ண போகிறேன், ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா பிரதர்? அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே நீ புக் பண்ண போகிறீங்கன்னா, பிரதர் இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்களா, ரெஸ்டாரண்ட் டைமிங் என்ன, லிஃப்ட்டு இருக்கா, கார் பார்க்கிங் இருக்கா, இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கேட்டுக்கிறது நல்லது மக்களே. ஏன்னா அப்புறம் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் அப்புறம் உங்களோட ஹோல் ட்ரிப்பு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது மக்களே.
ஓகே. எஸ்பெஷலி இந்த லிஃப்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எஸ்பெஷலி நம்ம அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் வயசானவங்களை கூட்டு போகிறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிறது. சரிங்களா? ஸோ தட் இஸ் another வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் கைஸ். அதை தாண்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பேமெண்ட் எடுத்து புக் பண்ணுங்க கைஸ். ஜீரோ பேமெண்ட் நான் சொல்கிறது என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு வெல் இன் அட்வான்ஸாக புக் பண்ணுறீங்க அப்படின்ற போது நான் சொன்னது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி புக் பண்ணிடுறீங்க, ஹோட்டல் புக் பண்ணிடுறீங்க, ட்ரெயின் மிஸ் பண்ணிடுறீங்க, இல்லை ட்ரெயின் புக் பண்ணிடுறீங்க, ஹோட்டல் மிஸ் பண்ணிடுறீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் புக் பண்ணிடுறீங்கப்பா, ஒரு ட்ரெயினோ ஃப்ளைட்டோ புக் பண்ணிடுறீங்க, ஹோட்டல் புக் பண்ண மறந்துடுறீங்க, அப்புறம் பண்ணும்போது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ தாண்டி வந்து இப்போ நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிடுறீங்க, ஹோட்டல் புக் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளைட்டு ட்ரெயின் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரெயின் ஃப்ளைட்டும் கிடைக்கல, அப்போ ஹோட்டல் புக்கிங் வேஸ்ட் தானே. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜீரோ பேமெண்ட் புக்கிங் சொல்லிட்டு இப்போலாம் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. மேபி 2 ஸ்டார் 3 ஸ்டார் பேசிக் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெரில. ஸ்டார் ஹோட்டல்ஸ்னால் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ பேமெண்ட்டில் புக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட் புக் பண்ணிட்டா போதும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே நீங்கள் அந்த பேமெண்ட்டை பண்ணிடணும். பண்ணலைன்னா புக்கிங் கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பண்ணணும். ஸோ ஜீரோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் இப்போது நெருக்கமாக வரும்போது இல்லை என்னால் ட்ராவல் பண்ண முடியல, பிளான் கேன்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எந்த மணியும் வேஸ்ட் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து புக்கிங் கேன்சல் ஆகிடும். நீங்கள் பே பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், அவ்வளோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் அந்த ஹோட்டலில் ஜீரோ பேமெண்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தி 100% ரீஃபண்ட். 100% ரீஃபண்ட் ஆப்ஷன், 100% கேன்சலேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரீ கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹோட்டல் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ஃப்ரீ கேன்சலேஷன் அப்படின்றதால நீங்கள் முதல்ல டக்கு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் யூ கெட் தி 100% ரீஃபண்ட். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஹோட்டலில் கேட்டுக்கோங்க மக்களே. ஃபோன் பண்ணி கேட்குறது எனக்குவே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் புக் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் நான் புக் பண்ண போகிறேன், எனக்கு ஹோட்டல் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கூட பே பண்ணிக்கலாம். இல்லை அங்கேயே கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஹோட்டல் அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இது வந்து அடுத்த ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது என்னென்னா, எஸ் ஒன்ஸ் யூ புக்ட், இப்போ நீங்கள் ஹோட்டலில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பண்ணோடனே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ மக்களே. நிறைய பேர் என்ன பண்ணால் அப்படியே ஆன்லைனில் வாக்கோடாவோ இல்லை மாதிரி போய்ட்டு டக்குன்னு புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க. காலம் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக அன்றைக்கி போய் நிற்கும் போது, சார் நீங்கள் புக்கே பண்ணலையே சார், புக்கிங் கேன்சல் ஆகிடுச்சு சார் புக்கிங்லாம் வரவில்லைன்னு சொல்லிட்டு காலை வரி விடுவான். எதுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு, ப்ரோ இப்போ தான் நான் அக்கோடாலேயோ இல்லை மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணியிருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண போகிறான். நீங்கள் ஆஃபீஸாக எடுத்துகிட்டு போய் ஃபைட் பண்ணலாம். எதுக்கு அந்த ஃபைட்டு கூட? நம்ம போகிறது ரிலாக்ஸேஷனுக்காக, ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிட்டு மாதிரி நான் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஜி, கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிங் ஆன்லைனில் புக் பண்ணாலுமே சரி, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு நான் புக் பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் அவங்களே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சார் நீங்கள் புக்கிங் பண்ணியிருக்கீங்களே சார், நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன ஹோட்டல்ஸில் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாத போது நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வைல் புக்கிங் நான் புக்கிங் விஷயம். புக்கிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். புக்கிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் ட்ராவல் பிகிங் பண்ணுறதுக்கு இன்னொரு 10-20 நாள் இருக்குது, இல்லை 30 நாள் இருக்குன்னா எஸ், இதுக்கு நடுவில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். மதுரை ட்ரிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடது, நான் விலாக் அந்த எடுத்திருப்பேன், ஆனால் கீழே லிங்க்கில் போட்டு காட்டுறேன் கைஸ். புக்கிங் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம். அடுத்த மாதம் 19ஆம் சம்திங் 17ஆம் சம்திங் கிளம்புறோம். 17ஆம் கிளம்புறோம். அதுக்கு 3 மாதம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20th போல் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, பைக் ஆக்சிடென்ட்டு. அந்த விலாக் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இமெயில் கேன்சலேஷன் போய் அப்புறம் என்னென்னோ ஜீரோ கேன்சலேஷன் பண்ண முடியாமல் என்னென்னோ ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா போயிட்டே வந்தேன், கட்டு போட்டே போயிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி எங்கேயாவது இப்போ புக்கிங் பண்ணதுக்கப்புறம் எஸ்பெஷலி அதுக்கு எப்போவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் அப்புறம் இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஓவர் கேர்ஃபுல்லாக இருங்க. பைக்கில் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா ஆக்சிடென்ட்லாம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் காசு வேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பைக்கில் போகும்போது சரி, இல்லை சாப்பாடு கூட சாப்பிட்றீங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா வந்து இந்த உடம்பு சரியாகாத உடம்பு வந்து கெட்டு போகாத சாப்பாடுகள் சாப்பிடுங்க மக்களே முடிஞ்ச வரைக்கும். அது எஸ்பெஷலி ஒரு 10 நாள் 5 நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஸோ தட் இஸ் another வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் மக்களே. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் புக்கிங் பண்ணும்போது, புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, புக்கிங் பண்ணும்போது அந்த ஆஃப்டர் புக்கிங் ஞாபகம் வேண்டிய விஷயங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பிகின் பண்ண போகிறோம் மக்களே. we have started தி ட்ராவல்னு வச்சுக்கலாமே. ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, 2 நாளில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிகின் ஆக போகுது அப்படின்னா அகெயின் ஹோட்டலுக்கு கால் பண்ணுங்கள். ஹோட்டல் கால் பண்ணி
நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து புக் பண்ணியிருந்தேன், ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது இது வந்து இங்கே பண்ணணும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து புரியாத ஹோட்டல்ஸ் மக்களே, லாங்குவேஜ் புரியாத சில இடங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா வால்பாறை ட்ராவல் பண்ணியிருந்தேன். வால்பாறை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரளா பார்டரில் இருக்குது. புக் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். நான் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதுக்கான வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. புக் பண்ணியாச்சு, நாங்கள் ஹோட்டலில் புக் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட புக் பண்ணி வந்து ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாள் முன்னாடி புக் பண்ணிட்டோம். 17th அன்றைக்கி வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். அவனும் வந்து ஓகேம்மா சார் 17 புக் பண்ணிட்டீங்க சார் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறான். எங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு அனுப்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்னா 18th எடுத்துகிட்டு தான் நம்பர் வந்து 18 போட்டாங்க, 17 பதிலாக 18 தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பி தான் புக் பண்ணான். புக் பண்ணதுக்கப்புறம் காலே பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு டைம் பேசினால புக் பண்ணிட்டு உடனே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணான். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ணலை, விழுடான். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரில் வால்பாறை வந்து அன்றைக்கி நைட் ரீச் பண்ணி போய் அவர் காரை போய் நிப்பாட்டினா பார்த்துட்டு, சார் நீங்கள் நாளைக்கு தான் சார் வரேன்னு சொன்னீங்க, இன்றைக்கே வந்தீங்க அப்படின்றான். டேய் இப்போ செக் பண்ணுப்பா, இன்றைக்கி தான்ப்பா வரும் பார், வாட்ஸ்அப்பில் நீ தான் அனுப்பிச்சிருக்க பார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆமாம் சார் வாட்ஸ்அப்பில் நான் தான் அனுப்பிச்சிருக்கேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே சார், இப்போ ரூமே இல்லை சார்ன்றான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் எப்பவுமே வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஒரு கால் பண்ணுறதுல என்ன இருப்பது, அவன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வரப்போகிறேன் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க கைஸ். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவன்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அங்கே ஏதோ இஷ்யூஸ் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, அதையும் கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. சப்போஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ரோட்ஸ் நல்லா இல்லை அந்த லேண்ட் ஸ்லைட் நடக்குது. இப்போ நடந்ததில்ல ரீசெண்டாக நம்மளோட கேரளாவில் லேண்ட் ஸ்லைட்ஸ், அந்த மாதிரி லேண்ட் ஸ்லைட்ஸ் நடக்குதா, ஓவர் மழை இருக்கா, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபோர்காஸ்ட் கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ராவல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் மக்களே. ஸோ இதை நீங்கள் இந்த ஹோட்டல்கிட்டே கேட்டுக்கிறதுன்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏதாவது இப்போ நீங்கள் ட்ராவல் பிகின் பண்ணிட்டீங்க, ஆன் த வேல போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் யூஸ்வலாக செக்இன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 12 மணி இருக்கும் யூஷுவல் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே. ஆனால் நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 12 மணி செக்இன் பண்ண மாட்டோம். ஆனால் டிலே ஆகுது அப்படின்னா சில இடங்களில் நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி இந்த ஹில் ஏரியாஸில் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆனவொடனே பார்த்தீங்கன்னா கால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். சார் மாதிரி என்ன சார் வரலையே சார் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் வருவாங்க, அப்போயே ஆன் ஸ்பாட்லேயே புக் பண்ணிட்டு பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வரலன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போஸ் அப்படி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் டிலே ஆகுதுப்பா, நீங்கள் 12 மணி செக் அவுட் பண்ணாமல் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 4 மணி வர மாதிரி இருக்குது, 5 மணி வர மாதிரி இருக்குன்னா ஒரு 5 ஹவர்ஸ் டிலே இல்லை. ஸோ அதனால் ஒரு 3 மணிக்கே கால் பண்ணிட்டு நான் வந்துட்டுருக்கேங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, தயவுசெய்து ஹோல்ட் பண்ணி வைங்க, யாருக்கும் கொடுத்துடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இல்லைனா வந்து ரூம் வேறு யாருக்கும் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒன்றும் இல்லை, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் கொடுப்பான். எதுக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை, நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அது கைஸ், இது வந்து நீங்கள் ஞாபகம் வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் கைஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். அது எஸ்பெஷலி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 4 ஸ்டார் ஹோட்டல், இப்போல்லாம் எல்லா ஹோட்டல்லையும் கேட்குறாங்க ஐடி கார்ட்ஸை கேரி பண்ண மாட்டேன். ஒரு ஐடி கார்டுன்றது கண்டிப்பாக தேவை. எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் தங்குறீங்களோ, 3 பேரோ 4 பேரோ எத்தனை பேர் போனாலுமே 4 பேர் போனாலும் ஐடி கார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. குழந்தைன்னா ஐடி கார்டு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் பெரிய இப்போ பசங்களுக்கு ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ 4 பேர் கால் பண்ணி 4 பேரோட ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகாதீங்க, பேன் கார்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் இஸ் ஃபைன். ஸோ அதை எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா ஆதார் கார்டு இப்போலாம் பேங்க்கோட கனெக்டடாக இருக்கிறதுனால ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கலைஸ்டான ஏதாவது ஒரு லைசன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடி கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் யூ. ஸோ அது வந்து கண்டிப்பாக அங்கே கேட்பாங்க. அப்படின்றது எடுத்துகிட்டு போகல அப்படின்னா எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலுமே எதுக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லையா அகெயின். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டல், ஒரு மாதிரி நான் சொல்கிறது கொஞ்சம் சின்ன ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா கெட்டல், அப்புறம் அது மாதிரி மினி குக்கர், இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இருக்காது 5 ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு இங்கேயே இருக்குது வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5 பாட்டில்ஸ் இங்கேயே வச்சுருப்பாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜ் இருக்குது. பட் ஆனால் குட்டி ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இது வந்து வைல் ட்ராவலிங். அடுத்தது இப்போது ஹோட்டலுக்கு போயிட்டோம் கைஸ். நம்ம வந்து ஹோட்டலுக்கு ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் செக்இன் பண்ணுவீங்க. ஸோ செக்கிங்க்கு போய்ட்டு ரிசப்ஷனில் போய் நின்று அவங்கள செக்கிங் கேட்கும்போது நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா புக்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ரூமை நீங்கள் டிசைட் பண்ணிவிடுவீங்க. எனக்கு இந்த மாதிரி ரூம் தான் வேணும்னு சொல்லிட்டு வரீங்க. மலை பிரதேசங்கள்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா இல்லைங்களா, எனக்கு ஹில் வியூ வேணும், இல்லை எனக்கு லேக் வியூ வேணும், எனக்கு சி வியூ வேணும்னு சொல்லிட்டு கேட்டே வாங்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரூம் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள்
அது மாதிரி கேட்காம நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயம் கேட்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா ரூம், அதாவது ரூம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10th ஃப்ளோரில் வேணும், 8th ஃப்ளோரில் வேணுன்றது கேட்கறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு என்ன மாதிரி பெட்டு வேணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்வின் பெட். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது பாருங்கள், இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனா ட்வின் பெட். இப்போ நான் உட்காந்துருக்கிறது ஒரு பெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ட்வின் பெட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ தனித்தனியாக நாங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை ட்வின் பெட் வேண்டாம், இப்போ நீங்கள் கப்பல்ஸ் போகிறீங்க, லவ் கப்பல்ஸ் போகிறீங்கன்னா உங்கள் கிங் சைஸ் பெட் ஒரே பெட்டில் நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி பெட் வேணும். இப்போ நான் கீழே நேற்று வந்தோடனே ஸோ ட்வின் பெட் தானே அப்படின்னா, உங்களுக்கு கிங் சைஸ் பெட் வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரூம் கொடுப்பாங்க மக்களே. அது மாதிரி என்ன மாதிரி ரூம், கஸ்டமைஸ் ரூம் வேணுன்றதை நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும் மக்களே. தட் இஸ் another வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் போகணும், ஏன்னா கேட்டுட்டு நீங்கள் கேட்காம நீங்கள் விட்டிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கலாம், அது ரூம் பிடிக்கலன்னா மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் அனுபவித்தேன் ரீசெண்ட் டைம்ஸில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறீங்கப்பா, அந்த மாதிரி ரூம் நீங்கள் கேட்காம போயிடுறீங்க, ஆனால் ஒரு ரூம் போன என்ட்ரு ஆனோன்னு நீங்கள் பார்க்குறீங்க ரூம் பிடிக்கலன்னா, உடனே வந்து நீங்கள் ஹோட்டல் அந்த ரிசப்ஷன் கால் பண்ணிட்டு, பிரதர் இந்த மாதிரி இந்த ரூம் வேண்டாம், எனக்கு வேறு ரூம் மாற்றுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாற்றுவாங்க. நீங்கள் போனோடனே டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை கட்டி போடுறது, டக்கு டக்குன்னு செருப்பை கட்டி போடுறது, டக்கு டக்குன்னு இல்லை சூட் கேஸ்லாம் எடுத்து கட்டி போடுறது அப்படின்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் ஆல்ரெடி ஆக்கியபை பண்ணிட்டீங்க அப்படின்றவாங்க. ஸோ போனோடனே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணுறதுல என்னென்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டேப்ஸு, ஏசிஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ரூமை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, எஸ் நான் ரிசப்ஷனில் சொன்ன மாதிரி இதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் நீங்கள் கேட்கணும். வைஃபை பாஸ்வேர்ட். மோஸ்ட்லி நம்மள இப்போ இருக்க நிறைய ஹோட்டல்ஸில் வைஃபை கொடுக்குறாங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டுக்கோங்க. அது மாதிரி காலையில் பஃபெட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பஃபெட் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றது கேட்டுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு டைமிங்கும் தெரியாது, ஒரு இடத்துலையும் ஒரு டைம் மாறும். ஸோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அதேமாதிரி ட்ராவல்ஸ் எதாவது பண்ணுறீங்க, ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பீங்களான்றதும் கேட்டுக்கோங்க. தட் இஸ் another வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் மக்களே. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எஸ்பெஷலி சின்ன ஹோட்டல்ஸ், உள்ளே என்டர் ஆகின உடனே ரூமுக்குள்ளே என்டர் ஆகின உடனே ஸ்பை கேம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த சொன்ன ரிமோட் ஏரியாலாம் தங்காதீங்கன்னு சொன்னீங்களே, அப்படி சப்போஸ் வேறு வழியெல்லாம் தங்குறீங்கன்னா உள்ளே என்டர் ஆகணுன்னு ஸ்பை கேம்ஸு, ஹோல்ஸ் இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு, ரூம்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ரூமை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் another வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் மக்களே. ஸோ ஃபைனலி செக் அவுட். ஸ்டே பண்ணிட்டீங்க, நல்லா இருக்குது, எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. ரூமில் ஸ்டே பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அப்புறம் ரூம் சர்வீஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எக்ஸ்ட்ரா சோப்ஸ் வேணும் அப்படின்னா கேட்கலாம், எக்ஸ்ட்ரா ரேசர் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு ட்ரிக்கும் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். எந்த இல்லைனா அந்த ஷார்ட்ஸை நான் ஆட் பண்ணி விட்றேன். அதாவது கார்ட் ட்ரிக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு நான் போட்டு தரேன். பட் தாண்டி வந்து செக் அவுட் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எஸ் ஃபஸ்ட் திங் செக் அவுட் பண்ணும்போது ரூமை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. 100% செக் பண்ணிக்கோங்க எதாவது விட்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி நம்மள என்ன தரமா விடுவோம், ஃபோனோட சார்ஜர் விட்டுருவோம். என் தம்பி அப்படி தான் நினச்சுன்னா, லாஸ்ட் டைம் கும்பகோணம் போனபோது ஃபோனோட சார்ஜர் விட்டான். ஐஃபோன் சார்ஜரு கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் 1500 இருக்கும் அந்த சார்ஜரோட அந்த இது இருக்கும்ல ப்ளக்கு, அந்த அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறாங்க அந்த உருண்டை, அதை விட்டாமாக்கல. ஏன்னா அந்த மோஸ்ட்லி இப்போ நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் இருக்கும், தெரியுதா? சார்ஜிங் பாயிண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் கொடுப்பாங்கன்றதுனால அந்த இது இருக்குல்ல அந்த உருண்டை சார்ஜிங்கோட அந்த அடாப்டர் அதுவும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க அவசரத்தில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹோல் ரூமும் செக் பண்ணிக்கோங்க, எதாவது விட்டுட்டிங்களா. ஸோ இந்த மாதிரி ரிங்கை கட்டி வைப்போம், செயினை கட்டி வைப்போம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா. கம்ப்ளீட்டாக ரூமை ஒரு வைப் அவுட் பண்ணுங்கள். வைப் அவுட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரூமை செக் அவுட் பண்ண மக்களே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 ஸ்டார் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து எடுத்து வைப்பாங்க. பட் 3 ஸ்டார் 2 ஸ்டார் மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் சாரி சார்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க மக்களே. அடுத்தது இஃப் எனி திங் எக்ஸ்டென்ஷன், நீங்கள் வந்து ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையே இப்போ ஆக்சுவலாக அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து உட்காந்துருங்க. 12 மணிக்கு செக் அவுட் பண்ணோம். பட் இப்போ ஃபங்க்ஷனில் போயிருக்காங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு 1:30 மணி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் 2 வரைக்கும் இருக்கலாம். 2க்கு அப்புறம் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் எதாக இருக்கா முதலே ரிசப்ஷன் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில ரிசப்ஷன்ஸில் இன்ஃபார்ம் பண்ணால் விட மாட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி சில ரிசப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூலாக ஆன்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுப்பாங்க மக்களே. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஃபைனலி
ஆஃபீஸாக செக் அவுட் பண்ணும்போது பில் பே பண்ணுவீங்க. பில் முடிஞ்ச வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் பண்ண முடியாது, மறந்துடுங்க. ஏன்னா 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டலில் இந்த என்ன சொல்கிறது ஆடிட்டிங் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பில் தேவைப்படும். ஸோ அவங்க வந்து பில் கண்டிப்பாக இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. பட் குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க 3 ஸ்டார் 2 ஸ்டார் அந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் ஸ்டே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், பில் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா பில் வேண்டாம் எனக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு மிச்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 rupees உங்களுக்கு மிச்சம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பில் வேண்டாம் பில் எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை சார் நான் பில் கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா வேறு வழியில் பில் வாங்கிட்டு வாங்க. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதனால் வந்து பில் இல்லாமல் கேட்டு பாருங்கள். இது வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் மறந்துடுங்க, இது வாய்ப்பு இல்லை. ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு செக் அவுட். ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட் டு ரிமெம்பர் மக்களே. அண்ட் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுங்க கூகுள் ரிவ்யூஸில் வந்து நான் மாதிரி வந்து ஸ்டே பண்ணேன் எப்படி இதான் ஸ்டேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் கூகுள் ரிவ்யூவில் போய் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ட்ராவலர்ஸ். மற்ற ட்ராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நீங்கள் பண்ணுங்கள் மக்களே. ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். சில டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும். நான் வந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சூட் கேஸ் மேலே தான் வச்சு தான் பேசியிருந்தேன். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ போகும் அப்படின்றதுனால வந்து கையில் வச்சுன்னு பேச முடியாதனால. பட் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் இட். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் அதர் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ டாபிக் ஆர் இந்த ட்ராவல். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ட்ராவல் இதுக்கப்புறம் அந்தளவுக்கு மோஸ்ட்லி இருக்காது. பெங்களூர் தான் அடிக்கடி இருக்கும். வேறு ஏதாவது ட்ராவல் இருந்ததுன்னா ட்ராவல் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா அடுத்த டாப்பிக்கோட சந்திக்கிற மக்களே. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது இது பேஸ் பண்ணி இருந்தது இல்லைனா உங்களோட பாயிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் அதர் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் டாபிக். அன்டில் திஸ் இஸ் ராஜீவ் சைனிங் ஆஃப். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் bye guys.